நடிகர் அஜித் சிகிச்சைக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்த நிலையில அவரோட உடல்நிலை பத்தி அவரோட மேனேஜர் விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில டாப் நடிகரா வலம் வர்றவர் தான் அஜித் குமார். நேத்து திடீர்னு அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அஜித்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ரசிகர்கள் பதற்றம் அடைஞ்சாங்க. இதை அடுத்து அஜித் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கத்துல அவர் ரெகுலர் செக்கப்புக்காக மட்டும்தான் மருத்துவமனைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதை அடுத்து அஜித்துக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் பாடி செக்அப் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அஜித்துக்கு மூளையில கட்டி இருக்கிறது கண்டறியப்பட்டதாகவும் அதை 4 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்கள் அகற்றினாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அஜித் மருத்துவர்களோட தீவிர கண்காணிப்பிலேயே இருப்பதாக சொல்லப்பட்டதால ரசிகர்கள் மத்தியில மறுபடியும் ஒரு பெரிய பதற்றம் தொட்டிக்கிடுச்சு. இந்த நிலையில ஹாஸ்பிட்டல்ல அஜித்துக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பத்தி அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித்துக்கு மூளையில கட்டு இருக்கிறதா சொல்லப்படுறது உண்மையே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் வழக்கமான பரிசோதனை மேற்கொள்ளும் போது அவருக்கு காதுக்கு கீழே நரம்பு வீக்கம் இருந்தது கண்டறியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சை மட்டும் ஒரு அரை மணி நேரம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த சிகிச்சைக்கு பிறகு நேத்து நைட்டே அஜித் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டாச்சு. இன்னைக்கு இரவு இல்லைன்னா நாளைக்கு காலையில அஜித் வீடு திரும்புவாருன்னு மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரோட இந்த விளக்கம் அஜித்தோட ரசிகர்களை நிம்மதி பெருமூச்சு விட